ஓகே, வணக்கம் காய்ஸ். நேற்று நம்ம ரொம்ப ஆக்டிவிட்டி செய்யலை, வெளியே போயிட்டு வந்துட்டோம். வீடியோ ஏற்ற வேண்டியது வீடியோவும் ஏற்றலை. ஏன்னா இங்கே ஒய்ஃபை வந்துட்டு இது மாதிரி இருந்துச்சு அது. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர் டிரைவ் போகிறோம். இப்போதைக்கு பிளான் வந்து ஒரு ஜோக்கான ஹோட்டல் வீடு எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் பிளானு. ஆகவே அதான் பிளானு. ஜோக்கான வீடு எடுத்துகிட்டு 2 நாள் ரெஸ்ட் பண்ணுறதா, சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. கடலோரமாக தான் எடுத்திருக்கு. அங்கேயும் என்ன செய்ய போகிறாங்களோ. இங்கேயும் கடலோரமாக தான் எடுத்தோம். பட் ஆனால் கடல் அங்கே தெரியுது. ஆமாம், தூரத்தில் தெரியுது கடல். ரூம் போடுறதுக்கு மட்டுமே 2 ஹவர்ஸில் அதான் 11:30 ஆயிடுச்சு. எனக்கே கண்ணு சொக்கிருச்சு. அவங்க 45 தான் முடித்தேன். ஆமாம், 3 ஹவர்ஸ் டிரைவ். ஆமாம். ஸோ இங்கேருந்து 3 ஹவர்ஸ் டிரைவு. அங்கே போயிட்டு கடல் ஓரத்தில் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் கடலில் குளிச்சுட்டு குளிக்கலாம். நம்ம தான் கடல் குளிக்கிறது தான். எனக்கு பீச்சுனா சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. சொல்லி போட்டு அங்கே போகணும், அங்கே காமிக்க போகிறானுங்க கடலை. அங்கே போயினோட அதுக்கு இருக்கும் 1.5 கிலோமீட்டர். கூகுள் மேப்பில் பூந்து அந்த வியூ முன்னுக்குள்ள வியூ எல்லாத்தையும் எடுத்தேன். 30 மீட்டர் கூட இல்லை கடல். ஓகே. ஸோ வீடியோ வந்து எனது வீடு வந்து கடல் முன்னுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில. இப்போ 3 ஹவர் காடி ஓட்டிகிட்டு போகிறோம். போயிட்டு கடல் முன்னுக்கு ரூம் இருந்துச்சுன்னா வீடு இன்றைக்கி போய் கடலில் குளிக்க போகிறோம். நானும் குருஜியும் கடலில் குளிப்போம். நாங்கள் பேசிட்டோம். குருஜி வந்து கடலில் நீந்தி ஆகணுமா. ஸோ இவங்க வந்து இங்கே உள்ள கேர்டேக்கர். ஸோ வீடு பார்த்துக்கிறவர். இந்த வீடை வந்து ஒப்படைச்சிட்டோம். பினக்கல்லில் உள்ள கோல்ஃப் கோர்ஸ். இது வந்து பினக்கல் கோல்ஃப் கோர்ஸ், மொசல்பியில் உள்ள வீடு. ஸோ அடுத்த ஜேர்னி பார்ப்போம். ஜேர்னி ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு 3 ஹவர் ட்ரிப்பு. இன்றைக்கி நம்ம குருஜி தான் காடி ஓட்டுறாரு. கணேஷ்க்கு நேற்று ஸ்கை டைவிங் பண்ணனால கழுத்து சுருக்கிச்சு. ஸோ நாங்களாம் பின்னால் சில் பண்ணிட்டு வரோம். வியூவை ரசிச்சுக்கிட்டு. வியூ பாருங்கள், எவ்வளோ மாடு, 1000 கணக்கில் மாடு இருக்குது. இதுதான் அந்த கருப்பு கலர் கோடு எல்லாம் மாடு. இது எல்லாம் மாடு, மாடவோ மாடு. யானை செஞ்சுரிக்கு வந்திருக்கோம். யானையோட செஞ்சுரிக்கு. யானை பார்க்க போகிறீங்களான்னு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் போகிறதா இல்லையான்னு பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யானையோட புல் எலும்பு குட்டி யானை தான் நினைக்கிறேன். சிண்டிகேட்னா சுற்றி இருக்காங்க. யானை வால் பாருங்க. யானை தந்தம் இருக்குது. 50,000 வெள்ளி 60,000 வெள்ளி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கடைசியாக பார்த்தா ஃபைபர் கொடுத்துருவாங்க. ஆமாம், இதுதான் மெயின். யானை முடி எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்க. இது மோதிரத்தில் போடுறதுக்கு. நீங்கள் அன்றைக்கி போய் பிடிக்கிட்டாரு சொன்னீங்க ஒன்று மோதிரத்தில் போட. என்ன கணக்கு திறந்து எடுத்துக்கலாம். ரத்தம் வரை எழுதிட்டே இருப்பார். யானை முடியோட யானை முடியும் லத்தி இங்கே லத்தி. இந்த இடத்துல தான் அந்த யானைகள் அப்படியே நடக்குது. அது காட்டாமல் இருக்கும். இருக்கா உங்களுக்கு? இல்லை அது விக்ரா. இது குருஜி ஒரு மாதிரியா பொறிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணு தெரிலன்னு பவருக்கு கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்குறாரு. யானை அவங்க வளர்க்குற யானைங்க எல்லாம் ரெஸ்கியூ பண்ண யானைங்க. அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. குருஜி பேசுகிற
வந்து கொஞ்சம் தெளிவாக கேட்கணும், டக்குன்னு பொறிச்சிடுவாங்க, பார்த்துக்கணும். பொறிச்சிட்டு பார்ப்பாங்க நம்ம நம்புறோமா இல்லையான்னு, அப்புறம் வெடிப்பாங்க நம்மளை. எனக்கு இன்றைக்கி வந்து கழுத்து சுளுக்கு எடுத்துக்கிச்சு, லெஃப்ட்டும் திரும்ப முடியல, ரைட்டும் திரும்ப முடியல. யானை மசாஜ் தான் பண்ணணும் இப்போ. அங்கே அதுக்கு தான் வந்திருக்கோம். யானை படுக்க வச்சு யானை ஜங்குன்னு மிதிக்க வச்சோம்னா அது கழுத்து சரியாயிடும்னு. ஸோ இப்போ திரும்பும்போது கூட யானை மாதிரி தான் உடம்போட சேர்த்து திரும்புகிறாங்க. ஆமாம் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த நேரத்தில் இவங்க வந்துட்டு யானை காண்டாமிருகம் அப்படி இப்படின்னு பொறிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சக்குன்னு கருப்பு கண்ணாடி போடுறோம், பவர் கண்ணாடி போட்ட கூட. நீங்கள் டாக்டர் சதீஷோட பைனாகுலர் வச்சிருக்கணும். மறுபடியும் ஓகே தான் உங்களுக்கு அளவுக்கு தானே பண்ணோம். எந்த இடத்துக்கு வரணும்னு பயந்துனோம், அந்த இடத்துக்கு வந்துட்டேன். பஞ்சி ஜம்பிங் இடம், ஆக வளர்த்தியான பஞ்சி ஜம்பிங் உள்ள இடம். ஸோ தெரில பஞ்சி ஜம்பிங் பண்ண போதுங்களா இல்லையான்னு. நான் வேணாம் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். போக்குவரத்தில் இதெல்லாம் விற்கிறாங்க, கடிச்சமாங்க சிலைங்க, கட்டையில் செஞ்ச சிலைங்க. ஸோ இந்த மலை வந்து சரியான அழுத்தியாக இருக்குது. பாலம், அந்த பாலத்தில் இருக்குது அந்த பஞ்சி ஜம்ப் நடுவில் கிலாவாக இருக்குது பார்க்குறதுக்கே. தெரில, பார்ப்போம். எல்லாம் விட்ட வழி, கடவுள் விட்ட வழி. எஸ், இடத்துல நிறையா ஆக்டிவிட்டி இருக்குது வருங்க. கயாக்கிங்கு, ஜிப்லைனு, பஞ்சி ஜம்பிங்கு, அது இதுன்னு. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. பாலம் வந்து சரியான ஹாயான ஒரு இடத்துல இந்த காலத்தில் கட்டியிருக்கானுங்க பயங்கரமாக. செம்ம ஒரு பாலம் பாருங்கள். நடுவில் ஜிப்லைன் செஞ்சுருக்கானுங்க பாருங்கள். என்ன மாதிரி ஆளாக இருப்பானுங்க. துடுதா சரிதான் உங்களுக்கு. அதுக்குள்ளே கட்டியிருக்கானுங்க பஞ்சு ஜம்பிங்க. ஒருத்தன் குதிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஒருத்தன் குதிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ ஆளும் பாருங்களா. குதிக்கிறானா உச்சா. ஐயோ செத்து போனாங்க. உழைச்சி ஐயோ மேலே திருப்பி எவ்வளோ வளர்த்திக்கு வருது பாருங்க. பிராணியில் இப்போ எவ்வளோ நேரம் தொங்குறானே எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த தலைகளியாக தொங்குறது எனக்கு ஒருத்தன் இறங்குறான் கீழே இறங்குறான். திருப்பி விட்டுருவான் அப்படின்னு அவ்வளோதான். பார்த்துட்டு வாழ்க்கை எதை பார்க்க முடியாது. என்னோட கம்பெனி மேனேஜர் இறக்கி விடுறாங்க. அவங்க குதிக்க போகிறாங்க. அவங்க தான் முதல்ல இறங்குறாங்க. ரெண்டாவது பங்கோர் வீரன் அவர்கள் தலைக்கீழாக குதிக்க போகிறார். இல்லை இது எனக்கு ஐ டோன்ட் திங்க் பிராணியில் வேணாம் கணேஷ். அவ்வளோ சாரா போட்டோம். அப்புறம் பார்த்து தான் பார்ப்போம். ஆமாம் வேணாம் எனக்கு வேணாம், பயமாக இருக்கு. நீங்களே நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் பயப்படுறதுக்கு பயப்பட மாட்டேன். நான் பயப்படுறதுக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். தாராளமாக மனசார பயப்படுவேன். இதை பார்க்க பயமாக இருக்குது. அது ஓகே தான், பட் இது பயமாக இருக்குது. அவனுங்க இறங்குறானுங்க. ஜூம் கொடுங்க.
பார்க்கட்டும் மக்கள் தான் தொங்கிக்கிட்டு போகிறான் பாருங்க, தூக்கிட்டு போகிறான் ஒருத்தனை. அவனை திருப்பி தூக்கிக்கிட்டு போகிறானுங்க. அந்த வெயிட் அந்த சைட்டு இறங்குது, இவன் ஏறுறதுக்கு. ஸோ I don't think I have the balls to do this. My ball is too small for this. Sarah have a bigger ball. You go jumping? எங்கேருந்து எங்கே கூட்டிகிட்டு போய் ஏற்றுறானுங்க? இப்போ பாருங்க, அந்த நடுவுலேருந்து ஏற்றுறானுங்களா, அந்த நடுவில் போயிட்டு அதுதான் பாலம் ஜாலான்னு இல்லை அவனுங்க. நீங்கள் கேபிள் இதில் தான் போயிட்டு ஜிப் லைனில் போய் அங்கே இறங்கிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் இது பண்ணிவிட்டு அப்புறம் வரணும். நீங்கள் பார்த்தீங்களா அண்டர் கிரவுண்டில் நடந்தானுங்க, அது வேறு பாலம். அதுக்கப்புறம் ஜிப் லைனு. அழுத்த வழி வராமல் கை வழி வரும். எனக்கு வந்து இப்போ இந்த வலி இருக்குது, அதனால தான் நான் போனேன். நான் இந்த தெய்வானி கை விடல. சும்மா இருக்கிறத போட்டு கையில் காலில் கயிறை கட்டிக்கிட்டு அதில் பாயிடணும்னு சொல்லிட்டு நான் பாயிலப்பா. வேற ஏதாச்சும் செய்வோம். அம்பு விற்கிறானுங்களா, அம்பு அங்கே பாருங்க. கைங்க வந்து காசு கட்டுதுங்க. ஐயோ பாருங்க அவனை. கைங்க ரொம்ப பேசுதுங்க. Until to zip line. Walking until to zip line. You want to do zip line? Okay, not Zip line இல்லை, பஞ்சி. 1% doing bungee. 1% bungee No, I'm not going. Zip line. இந்த ஜிப் லைன் பாலத்து கீழே போகிறது. If we go on the zip line, can we watch him do the bungee jump? Yes. Okay. Who's doing the jump? 1, 2. 2 people. Yes. Okay. Are you gonna just do the jump, or you wanna add the zip line to the jump? 3 people jump. 3 people jump. Okay. யாரு? So which jump? The 1,600. நான் பண்ணல. I'm scared. 3 people to jump. Okay. So the 3 people only for the jump of 1,690, or you wanna add the zip line to that jump for the 2,050? So do not. Then hang out and Just the jump. ஓகே அப்படி இப்படின்னு பஞ்சி ஜம்ப் செய்யலன்னு சொல்லிட்டேன். சரா செய்கிறாங்க. நான் ஜிப் லைனில் ஒண்டி வரேன் அப்படின்ட்டேன். இன்னைக்கு நல்ல வேலை கணேஷுக்கு வந்து கழுத்து வலினால பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஹாய், how are you? Very good. பயத்தில் என்னென்ன பண்ணுறது தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்களோ. ஆமாம், they will force me to jump, so I'm very nervous, that's why. So, but I'm not jumping. Just acting only. You want the truth? Just acting only. You want the truth or you want me to lie? I don't have the balls. Too small. That's the truth. If you want me to lie, I can say I'm not wearing shoes or ஏன் பச்சை குத்துறாங்க? நல்லா தமிழ் பேசுறான். நல்லா சாப்பிடுங்க. என்னாச்சு குருஜி? ஓகே, பட் இன்னைக்கு செய்ய முடியாது சொல்கிறாங்க. இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு வந்து குருஜிக்கு வந்து மாசத்துல அந்த நாள் பஞ்சி ஜம்ப் பண்ணக்கூடாத நாள். உங்களுக்கு எனக்கு
ப்ளைனில் போகிறோம். யார் ஏற மாட்டேறான் அப்பங்காரன் ஃபாஸ்ட் பண்ணுறானா? வேண்டாம் ஒழுங்கா ஏறுன்னு அவன் பிள்ளை அழுவுறா. நான் பாய மாட்டேன்னு போவே மாட்டேன்னு பிள்ளை அழுவுறா. அவங்க அப்பா சொல்லிட்டான் தூக்கி போட்டு மிதிச்சிருவான் நீ ஏறலண்ணா ஒழுங்கா பாய் அப்படின்னு. என் மவனுங்களாம் வந்திருந்தானுங்கன்னா பாஞ்சிருப்பானுங்க பெரியவனுங்க. சின்னவனுங்க 2 பேர் கேரை மாற்றிருப்பானுங்க. கேன் வி கோ சி எலிஃபண்ட் அப்படின்னு. பட் ஓகே தான் ஜிப்லைன் போ. Yebo. Also from Malaysia. Yeah. Y-O-B-B-O. Yobo. Yobo. Let me see that. 777. ஜிப்லைனுக்குள்ளே ஜாமான்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். What's your name? Let me see name first. Your name? Sri. Sri. SREE. Yes. Check again. The weight. 79. Next is me, Ganesan. Ganesan. Another video. Five together. ஓகேல ஜாமான்லாம் வச்சுக்கூடாதாப்பா? தொங்கு தலைகில தொங்குனா என்ன பண்ணு? ஓ நீங்கள் என்னோட கம்பெனி மானத்தை காப்பாத்துறதுக்கு என்னோட கம்பெனி மேனேஜரும் என்னோட கம்பெனி சூப்பர்வைசரும் அனுப்பி விடுறேன். வெரி குட். காப்பாற்றிட்டு வாங்கய்யா. நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். முதலாளி போவேன் நான் ரிலாக்ஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம் மானத்தை காப்பாற்றணுமே. ஆமாம் ஆமாம். நல்லா வருவீங்க மாடி 2 பேரும் நல்லா வருவீங்க. அவங்க ஸ்டைலா இருக்கு ஜீன்ஸ் போட்டு. எஸ். You two come with me. You come with me. Hey, I know about Yobo. Yobo. Oh, Fanala. Yeah. என்னால பேர்லாம் சொல்லி கூப்பிடுறான் பழக்கம் போல இருக்கு. அதான் எழுதுறான். அப்பதான் எழுதனால. யோபோ. எல்லாம் கேட்குறானுங்க ஏன் போக மாட்டேறேன்னு. நான் சொல்லிட்டேன் நம்ம வளர்த்தி பத்தலை, இன்னும் கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தால் குதிச்சிருப்பேன், இது கட்டையாக இருக்குது வேணான்னு சொல்லிட்டேன். யோபாவுக்கு சுலார் போட்டு விட்றாங்க நம்ம குருஜிக்கு. அதுக்கு பெம்பர்ஸ் போட்டு விட்றாங்க. Take yours. You ready? Yes. Okay. No. This is going to be in their footage package. Yeah. Okay. Yeah, come. Yes, all 5 of you. Ready? Another one. Come on closer. Do Closer. it together, forever. Like Linda and Heather. Awesome. Thank One you. picture for me. Like this or like this? Anyway. நான் காடி பார்க் பண்ணினோட நேராக டாய்லெட்டுக்கு வந்தேன். வந்துட்டு டாய்லெட்லாம் போயிட்டு வெளியே வந்தேன். இந்த பெல்ட்டை போட்டுனோட இப்போ இன்னொரு வாட்டி திருப்பி சொந்தமாக வருது. பயத்தில் தானாக வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஜிப்லைன் பிரச்சனை இல்லை. ஜிப்லைன் ஓகே தான், சும்மா தொங்கிட்டு போகிறது தான். குதிக்கிறது தான் கொஞ்சம் பயம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணுறவங்க பாஞ்சிருக்கலானே இது பண்ணலானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சொல்கிறவங்க நீங்கள் போய் ஜம்ப் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறதுக்கிட்டு பயப்படுறது எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அகெயின் நான் சொல்கிறேன், பயப்படுறதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் பயமாக இருக்கு. பாருங்கள், இருந்தால் பாயணும்.
நாங்கள் வந்து இப்போ இந்த ஓரத்துலேருந்து ஜிப்லைனில் உள்ளுக்கு நடுவில் போய் அங்கே நின்றுவோம். நின்று அவங்க பஞ்சி ஜம்ப் பண்ணுறதை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வருவோம். அந்த சைட்டு பார்த்தா கடல், இந்த சைட்டு பார்த்தா காடு, நடுவில் பார்த்தா குறிச்சி. அதுக்கு தான் அந்த காலத்தில் இங்கே வந்து ஆதிகால மனிதர்கள் பாட்டு எழுதுனாங்களாம். அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் கயிறு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. தெரிலனா நீங்கள் வந்துட்டு கூகுள் பண்ணுங்கள். அது இந்த மலையை வச்சு தான் எழுதியிருக்காங்க. 6. J26. Okay. F8. Yes. F9. Yep. F10. F10. After me. F11. Yep. ZH7. 6 5 me. and 5. Me. J27. J27. J28. So, we're gonna go down, we're gonna stop halfway, then I'm gonna tell you guys how to jump, okay? Let's go. Jamie! Jamie! யார் பத்த பிள்ளையோ என்னமோ சொல்லுது, எதுவுமே வழங்கலை. காது அடைச்சிக்கிச்சு. நான் சொல்லுது. ஆமாம் நடந்து போகிறோம் எல்லாரும் ஜம்பிங் பாட்டுக்கு. காப்பாத்துனீங்க, நம்மளுக்கு பெரியாளவரே காப்பாத்துனீங்க. ஆமாம், அதான் கேட்டை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குதே. யானெல்லாம் செத்து கிடக்குது கோபாலு. போட்டிருக்கு, பாம்பு இருக்கும். ஸோ குதிக்கிறவங்க ஒரு பக்கம் போவாங்க, நாங்கள் ஜிப்லைன் ஒரு பக்கம் போவோம். அதுதான் டீல். Okay, ladies and gentlemen. So guys, we'll be jumping from the middle of the bridge over there. See on the side of the bridge? There's a black patch. That's your jumping point. So we make use of a pendulum system. How it works, one end of the bungee cord is attached at the back, the other end has been pulled forward to the front side like that. See that? So when you jump, you're gonna have a 4 to 5 second free fall, free swing under the bridge, come up at the back for big rebounds, and after that a few more rebounds. Then we will send someone down to come and get you. Please guys, don't grab onto him. He's gonna give you 2 connections, okay? One here at your waist, and one at your main connection that's located above your ankles, okay? Guys, get it? So guys, I'm gonna tell you guys how to jump, okay? So, you want your toes over the edge like that, arms to the side, look up to the camera in front of you. We are gonna count 5, 4, 3, 2, 1. On the word bungee, you just lightly bend your knees and jump out as fast as you can with your head first, okay? Want me to explain it again? No? Everyone good? So, is everyone fit? Healthy? No injuries? Everyone is healthy? Okay, so before you jump, your pockets needs to be empty, okay? And shoes nice and tight. Okay, go back. அதான் எடுப்பானுங்க. நான் சிலுப்புரு போட்டு வந்திருக்கேன், நல்ல வேலை. பாலத்து கீழே போகிறோம் இப்போ.
Mm. Put on your the shoes, man. Big bag on the table, we will carry it over for you. பொருட்கள்லாம் போட்டாச்சு. இதோட வலிக்கிக்கிட்டு போகணும். ஜகஜகன்னு. பட் இது பிரச்சனை இல்லை, இது ஓகே தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது பிரச்சனை இல்லை தானே. Bridge and home to the world's best bungee. Are you guys ready? Yes. என்னோட அஸ்டன் Why are you not jumping? Don't have the ball for it. Don't have One the and balls two for ball it. winners close with verse. Look, man. Look the earrings, man. Thanks, man. Where did you get them? I sell this. Oh, you sell this? Yeah, one of my. Oh. They're a dragon. No, it's like this. Whoa. Good evil. Good evil. Yes. Good evil. Yeah, it's a belief in Bali, in Indonesia. Oh. Give us one step. My friend, hold on. Come back. Check. Give me your sandals over here. Yeah. Give it here. Incoming. One step down. You sit down. Videos. 3, 2, 1. Okay. Oh. Hey. Wow. Hello. You stand up now Yes. and you walk backwards. Yes. Sorry. Sorry. On the left step. No. Sorry about the sandals. Thanks, man. Over here, sir. Okay, sir, tell us how was the supply? It's awesome. Very good. Thank you. Can you write right there for picture? Yes. And of the number on your head. Okay. Thank you, sir. கொஞ்சம் ஒரு மாதிரி எட்ரலினா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சு. ஆமா, அதான்.
எங்கே குதிக்கணும்னு. அதுதா அவ்வளோ ஆழம் பாருங்க, அதில் தான் குதிக்குதுங்க இதுங்க. And we are the operators here. Over here, you guys will have an opportunity to lean off the edge, view your jumpers. Okay. This is the best view Okay. for the jumpers. So, guys, we have two sides over here. Mountain side, sea side. This side you can view your jumpers jump, and on that side you can see the recovery process and the rebounds. So you guys can choose which side you want to stand on, or you can go. We do take pictures and videos as well. So I'm first gonna take a picture of the numbers on your hand, and then you guys are together, Mazan, and then a group picture over there. And then we're gonna start clipping you guys. First with the multicolored safety sling, and then with these two. So you guys will only be connected to these two slings. This one with the loop serves as your backup sling, but it comes in front of your harness. You hold on to this one only. This one is your main adjustable sling. It comes in the back, but only me or Angus will adjust this sling for you guys. So for the channels out. What did you say about my earring? It looks super cool. It's amazing. Okay. Alright, so yeah, I'm just. ரெடியாக இருக்காங்க கை. வாஞ்சிட்டாங்க. Yellow camera. Check one. Check one. Check two. Check two. Your safety is also. Alright, hold on to this one. Done? Now you Okay. பாருங்க. Can you tell me how does it feel to stand on the edge of the bridge, sir? Scary man, but exciting. எவ்வளோ ஆழம் பாருங்க. ஸோ இந்த சேஃப்டிலாம் போடுறது வந்து நம்ம இதில் நிற்கிறதுக்கு. இப்படி குமிஞ்சு பார்க்கலாம் இது போட்டிருக்கிறனால. அங்கே தான் ஜம்ப் பண்ணுறாங்க ஆளுங்க. எம்மா ரெடியா? I'm F10.
இந்த ஆளு சும்மா அப்படி தொங்கிட்டு இருக்காங்க. பாருங்க எங்க நிக்கிறேன்னு. போதம்பா சாமி. அவ்வளோதான், எவ்வளோ நேரம் தான் அதே தொங்குறது, போதும், கிளம்பிடுவோம். பொம்பளை பிள்ளை முதல்லேருந்து அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அப்பா நீ குதிச்சு ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. குதிக்க போறான்னு நினைக்கிறேன். தயா வாய போறாங்க நம்ம தயா. பாஞ்சிட்டாங்க, மனசன் பாஞ்சிட்டாங்க. வேகமாக போய் தலைக்கிலேயே அப்படி தொங்குதில்ல, ரத்தம் தலைக்கு ஏறிடும். எனக்கு அது முடியாது. அது அந்த மாதிரி ஆச்சுன்னா முடிச்சு, அவ்வளோதான். நான் சியாப்த பக்கம் கயிறு எப்படி இருக்கிறானுங்க பாருங்க, கயிறை. கிளம்புறோம். நான் போய் செக்இன் பண்ணணும். அதனால் பலே பலே பாருங்க. அப்படி இருக்கு பாருங்க. அப்படி only have two choices. Cheers guys. Thank you guys. So இது ஜலான் பலே. கம்பியை கொஞ்சம் மொத்தமா போட்டுக்கலாம், கொஞ்சம் நெளிகிற மாதிரி இல்லை. அதான் நெளிகிற மாதிரி தான் இருக்கு, பயமாக தான் இருக்கு. வளைஞ்சிச்சுன்னா நேரம் பார்க்குற ஐடியாலாம் இல்லை, மேலேயே பார்த்து நடப்போம். சரியான இறக்கம். பிரேக்கெட்டில் கால் வச்சு நடந்தால் கொஞ்சம் சேஃபு. அதுதான் எல்வனைஸ் கம்பி மாதிரி பாருங்க. செஞ்சுருக்காங்களோ கொஞ்சம் பயப்படுவாங்க நடக்கும்போது அப்படின்னு இருக்கலாம். லிமிட் பண்ணிட்டாங்க 150 kg. ஓ இது முடியாது. இல்லை 150 கீழே தான். ஓ நம்மளோட அடுத்த ஸ்டே ரூம் வந்துட்டு ஜார்ஜ்ன்ற இடத்துக்கு தாண்டி, ஜார்ஜ்ன்ற இடம் அது பிறகு சைன் போட்டு காட்டுறேன். இந்த ஏரியா கிட்ட தான் சரிதா. வித்தல்ஸ்லாப் ஜார்ஜ் கிரேதி ஓன்னு என்னென்னமோ இருக்குது, எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. ஸோ இன்றைக்கி ராத்திரி சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. சூப்பர் மார்க்கெட்டில் நிப்பாட்டிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு, ஸோ இதோட ஹோட்டலுக்கு போயிட்டு 2 நாள் இங்கே ரெஸ்ட் பண்ண போகிறோம். 2 days 1 day இங்கே நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு, போட்டிக்கு தான் வெதர் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு கடலில் குளிப்போம். கடலில் அதான் பிளான்.
அடிச்சு தெரிச்சுக்கிட்டு வரா முன்னு போட்டு தெரியுதா? ஆமாம். சரியான ஐடியா தான் பண்ணி எடுத்துருக்கீங்க. இங்கே தானே எனக்கு இந்த இடத்த புக் பண்ணுறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் நேரம் பார்க்க another 6 minutes. நான் கணக்காக அந்த கடல் கரையில் தான் நம்ம வீடு. அப்படி இருக்கு பாருங்க இடம். அதில் பீச் வந்து 30 மீட்டரில் அப்படி குளிக்கலான்னு போட்டுருக்கேன். ஆனால் அந்த அலையை பார்த்தால் கிளிப் மாதிரி இருக்கு. அலையை பார்த்தால் குளிக்கிற மாதிரி பங்கோர்கார ஒண்டி தான் குளிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த அலைக்கு போயிட்டு வந்துருவேன். பெரிய பெரிய அலைலாம் டு நாட் ஸ்விம்னு போட்டிருக்கான். காலை தண்ணியில் நினைக்கிறேன், தலையை தண்ணியில் நினைக்கிறேன். அப்படி இது கொடுங்க இல்லை அங்கே குளிக்கலாம். பட் இந்தியன் ஓஷனு கனெக்டட் டு பங்கோ ஓஷன். அப்புறம் அதனால கொஞ்சம் பேசிக்கலாம். பேசிக்கலாம். வீடுலாம் பாருங்க. ஆமாடி. அதுதான் வீடு. இது தனியாக தருது கடலுக்கு மேலே. அந்த சைடு வெள்ளை கலர், இது கிரே கலரு. ஓகே தானே? இல்லை அது இல்லை, அதுக்கு பின்னால் அதுதான். சரியான ஆளல போலோஸு வீட்டுக்கு வந்துட்டோம். நினைக்கிறேன் அந்த வீடு நினைக்கிறேன் பின்னால் உள்ள வீடு, பின்னால் மலை பிரதேசம். ஆனால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. என்னவென்று சொல்வதம்மா, மஞ்சை அவள் பேரழகை சொல்ல முடியலையம்மா. அப்படி இருக்கு பாருங்க. செம்ம பீச்சு, சரியான காற்று. ஆனால் வாங்குது காற்று. ஸோ இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் இல்லைப்பா. வீட்டுக்கு வந்துட்டோம். வீடு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. வெளியே வந்து லேப்பா பண்ணிட்டு நெருப்பத்தை வைக்கிற இடம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இது வந்து ஒரு கிச்சனுக்கு போயினோட மெயின் ஹால் இருக்குது. ஹாலு, பாத்ரூம்பு. ஸோ இது டைனிங் ஏரியா. ஹால் இருக்குது. அதான் ஹாலு. இப்போ தான் மேகி சாப்பிட்ணுன்னு கைங்க பிளான் பண்ணுதுங்க. இங்கே ஒரு ஏரியா இருக்குது. வெளியே போனால் கரை ஏரியா, பீச் வியூ. ஆக்சுவலி கீழே வந்துட்டு பேஸ்மெண்ட் இருக்குது. இது கீழே. ஸோ இங்கே வந்து கதவு திறந்தா மேலே கீழே இறங்கலாம். அங்கே ஒரு 2-3 ரூம் இருக்குது. இருங்க அதுக்குள்ளே பாருங்க. அப்பதான் தெரியும். இதில் தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். இந்த அடுப்பில் தான் அடுப்பில் சமைச்சு மேலே ரெடியாகும். சரி திறந்து வைங்க, நான் அதுக்குள்ளே மேலே காமிச்சிடுறேன். அடுப்பு பார்த்துட்டீங்களா? அவனு ஓகே. மேலே கொஞ்சம் ரூம் இருக்குது. மேலே போனால் எல்லாம் சாலிட் வுட். ஒரு பா கவுண்டர் இருக்குது. இங்கே ஏரியா, சோஃபா செட்டு. இப்படி வெளியே போயிடலாம். இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு பால்கனி, செகண்ட் ஃப்ளோரோட பால்கனி. இங்கே பெரிய பால்கனி. வேப்பா பண்ணி வந்து பார்த்தா மறுபடியும் கடல் தெரியுது. ஸோ இந்த வியூ கீழே உள்ள பேஸ்மெண்ட் திறந்துருச்சிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பேஸ்மெண்ட் பார்க்கலாம். கீழே எல்லாம் மிருகத்தோட தோல், உண்மையான தோல் வச்சுருக்கானுங்க. இது திறக்கலாதுங்க. பழைய காலத்து ஹீட்டு அடுப்பில் கீழே இப்படி போகலாம் தானே.
அவர் கீழே திறந்து வராராம். வந்து வந்துட்டாங்க மேலே. இப்போ நான் இறங்குறேன். இதில் இறங்குனீங்கன்னா இதில் கொஞ்சம் ரூம் இருக்குது பேஸ்மெண்டோட. ஆனால் இது பேஸ்மெண்ட் மாதிரி இல்லை. இங்கே ஒண்டி தான் பங்கு பெட் இருக்கு, வாஷிங் ஏரியா. இங்கே வந்தீங்கன்னா இங்கே இன்னொரு ரூம் ஏரியா. அப்புறம் இங்கே இன்னொரு ரூம் ஏரியா. இந்த ரூம் டாய்லெட்டோடு இருக்குது. இங்கே வெளியே வந்தீங்கன்னா திருப்பி பீச்சு. மெயின் என்ட்ரன்ஸில் பேக் என்ட்ரன்ஸுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடு இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது. வெரி நைஸ் ஹவுஸ். பழைய காலத்து வீடு, நான் பழைய டிசைனு ஜோக்கா கட்டியிருக்கானுங்க. நிறைய டாய்லெட்லாம் வச்சு இப்படி போனோம்னா வெளியே வந்துடுது திருப்தி. இந்த ஏரியாவுக்கு வந்துடுது. பாலத்துக்கு கீழே கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு கடை. பட் மற்றபடி ஒன்றும் இல்லை, ஓகே தான். ஓகே, வெரி நைஸ் ஹவுஸ். இன்றைக்கி இங்கே என்ஜாய் பண்ணுவோம். மேகி சாப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்த வேகத்தில் ரூமில் பேக்லாம் வைக்கிறதுக்குள்ளேயே சக்கு புக்குன்னு ஒரு மேகியை சமைச்சிட்டு பீச் ஓரத்தில் உட்காந்து இந்த வியூவில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் மணி 1:30. இந்த டைமில் நீங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, 8வது எபிசோட்டிங்கன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டர்நெட் இல்லை. நாளைக்கு வெளியே ஆகணும்னா அப்படியே எங்கேயாச்சும் ஒரு கெஃபே பார்த்து கொஞ்ச நேரம் பார்க் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ அதுதான் நாளையோட வேலை. நான் முதல்ல சாப்பிட்றேன். சோறு முக்கியம் பக்கலே. கணேஷ் சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிட்றாங்க, வெளியே வந்து பாருங்கன்னு. என்னமோ நடக்குது இங்கே. வாட் இஸ் ஹேப்பனிங்? வந்து பார்த்தா தான் தெரியுது. வாட் a magnificent sunset. இறங்குறாங்களா? நான் வானம் இருட்டிக்கிட்டு இருக்கு. அது தட் வெரி நைஸ் சன்செட். இங்கே உள்ள குட் திங் என்ன தெரியுமா? சூரியன் கடல்லே ஏறும், கடல்லே இறங்கும், நம்ம பார்க்கலாம். இந்த சைட் ஆமாம், இப்போ வந்து சன்செட் தானே. நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு எழுஞ்சிங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். அந்த எழுஞ்சிங்கன்னா ஏன் அமுத்தி சொல்கிறீங்க? எந்திரிப்போம் எழுப்பி விட்றேன். என்ன ஒன்று, இன்றைக்கி வானம் திருவாக இருக்கிறதுனால நல்லா இல்லை. வானம் மஞ்சளாக இருந்துச்சுன்னா, நீளமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சீலாப்புனா ராத்திரி மழை இருக்கோ பாருங்க, அதெல்லாம் மழை கொட்டுது. ஓகே, காலை வணக்கம். இந்த வீட்டில் நேற்று வந்தோம்ல, செகண்ட் டே. ராத்திரி எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். இன்டர்நெட் இல்லைல்ல இங்கே, வைஃபை ஒன்றும் இல்லை, அதனால் வீடியோவும் ஏற்றலை. ஸோ காலையில் ஏஞ்சிக்கிட்டோம் 5 மணிக்கெலாம். நம்ம டைமிங் அங்கேயும் இங்கேயும் 6 ஹவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இங்கே விடிய காலையில் 4 மணிக்கெலாம் கால் பண்ணிட்டு பங்கூருக்கு போகிறேன், ரூமு கிடைக்குமா, காடி கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்குங்க. ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ சீலாப்பா சவுண்டில் போட்டு தூங்கிட்டேன் நினைக்கிறேன், சவுண்டு வச்சுட்டு. ஸோ 5:30 மணிக்கு சன்ரைஸ் பார்த்தேன். இங்கே என்னென்னா, இங்கே சன்ரைஸ் வருது, இங்கே சன்செட் வருது. பட்டு வந்ததுலேருந்து வெதர் வந்து க்ளவுடியாகவே இருக்குங்க. இப்போ தான் கொஞ்சோண்டு சூரியன் வருது அந்த இடத்துல. அது வருங்க, லேசாக சூரியன் வருது. ஸோ நேற்று வந்து அது அங்கெல்லாம் நடந்தேன். அந்த இடம் அது வருங்க, அந்த இடத்துலலாம் வெள்ளையாக இருக்கேன். அங்கெல்லாம் நடந்தேன், மண் இருந்துச்சு. பாசாங்கன்னு நினைக்கிறேன். நானும் குருஜியும் அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு அதோட எல்லோரும் கிளம்பணும்.
வேறு இடத்துல பீச் ஃப்ரண்ட் புத்தல் பீச்சில் வீடு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தண்ணி மண்ணுக்கே. ஸோ எடுத்துகிட்டு மேபி அங்கே ஒரு 1-2 days சும்மா ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சைட் சீயிங் அண்ட் ஸ்டஃப். ஸோ இங்கேருந்து அந்த இடம் நினைக்கிறேன்னு ஒரு 2 hours அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஏரியாலாம் கொஞ்சம் டிஸ்கவர் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து ஏர்போர்ட்கிட்ட போயிடுவோம். ஃபாலோவிங் இந்த செகண்ட் டே முடிஞ்சு ஏர்போர்ட்கிட்ட போயிடுவோம். ஏன்னா ஜேர்னியோட கடைசி கட்டத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டி நடக்கிறாங்க. ஹலோ, குட் மார்னிங். குல்லா ஆண்டி பங்களாக்காரவங்க, அவங்க தான் பங்களா வீட்டுக்காரவங்க. ஸோ வாக்கிங் போவோம். அஃபிஷியலி பீச்சில் இறங்கிட்டேன். தண்ணி புகை மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடம். அது அலையோட அந்த இது தூசி எப்படி இருக்குது பாருங்கள். இந்தியன் ஓஷனு, காற்று செம்ம காற்று. அதுக்கு ஏற்ற மாதிரி அலை நோக்கான அலைங்க. குளிக்க முடியாது. நான் குளிக்கலான்னு நினச்சேன். தண்ணி ஸ்டில் சில்லுன்னு தான் இருக்குது. ஏன்னா இங்கே அந்த அட்லாண்டிக் சைட்டு மேமாங் குளிரில் அட்லாண்டிக் சைட்டு தண்ணி சரியான கோல். குளிக்க அங்கேயும் யாரும் குளிக்க மாட்டுறாங்க. பட் இது இந்தியன் ஓஷன் சைட்டு வாட்டர் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஆளுங்க குளிக்கிறாங்க, போட்டிங்கு, அந்த ஜெட்ஸ்கி இதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. நான் இங்கே குளிக்கலான்னு பார்த்தாக்கா காற்றுக்கும் அதுக்கும் உள்ளுக்கு பூந்தோம். அவ்வளோதான். இந்த இடத்த போய் பார்க்கணுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பாருங்க எப்படி அடிக்குது. யோக்கா இருக்குது. என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். அது எப்படி இருக்குது பாருங்க. அடிக்குது அலை. செம்ம அழகாக இருக்கலாம். இங்கே இப்படி காலை தொங்க போட்டு உக்காந்துட்டு ஒரு காஃபி அடிச்சுட்டு உக்காந்தோம்னா ஒரு அலையும் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. வெரி நைஸ். அதான் தங்கியிருக்கோம். நாங்கள் அந்த சைட்டு தங்கியிருக்கோம். இது அப்படியே ஹவுசிங் ஏரியா கடலோரத்தில். ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். நாங்கள் தங்கியிருக்குது அந்த ஏரியா. எப்போது பாருங்க பீச்சு பாருங்க. நம்ம சாரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளோ அழகுல இதாகிட்டாங்க. துவச்சிரும், அதே துவச்சிரும். பாருங்க பாருங்க. அழகாக இருக்குது. யோகா டேபிள் மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்க. நேச்சுரலாகவே இங்கே உட்காந்துக்கலாம்ல இருக்குது. சாரா அங்கே அலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடலை அலையை பாருங்களா. நான்லாம் இங்கே உட்காந்தேன்னா 12 மணி நேரத்துக்கு உட்காந்து அப்படியே கடலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது அலை. இப்படி போது பாருங்க அலை. அடிச்சிச்சுடா. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நேராக பார்த்தா தான் நான் பாருங்க வருது ஒன்று எருமாடு மாதிரி. அடிக்குது பாருங்க. அழகாக கல் மேலே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கடலெல்லாம் ஏன் பண்ண போகிறேன். இதோட செக் அவுட்.
கால் கழுவ போகிறாங்க. எவ்வளோ பெரிய அளவு இருக்குது பாருங்க கால் கழுவுறதுக்கு. சொல்கிறார்ல இது வரைக்கும் வந்து தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க. சிலுப்பர் கிலுப்பர் எல்லாத்தையும் எனக்கு போகுது. இப்போ பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா வண்ட முத்தா சோள முத்தா. தண்ணி கொஞ்சமாக வந்து கால் கழுவி விட்டு போவோன்னு பார்த்தாக்கா குளிப்பாட்டாது. பெரிய தப்பு பண்ணிட்டேடா சோள முத்தா. நான் அதனால தான் ஷூட் பண்ணேன். கால் கழுவுறன்னு போகிறாங்க. பெரிய முரட்டாலும் வருது, கால் கழுவுறதுக்காக வருது. அது வீடியோ கழுவிடலாம் பாருங்க, எவ்வளோ பெருசுக்கு வருது பாருங்க பாருங்க. ஐயோ வந்து அந்த ரெண்டும் வந்து ஒன்றா சேருத, அது இழுத்துட்டு போயிருங்களோ. செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த வியூ விட்டுட்டு போகிறோம். இங்கேருந்து அடுத்த வியூக்கு போகிறோம். வீட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு, அது மாட்டியிருக்கலாம். நான் மாட்டல. ஓகே, wolf sanctuary. Malaysia, hey. Hey, how are you? Fine, thanks. You? Good, very good. What do you guys have here? So here we have 22 wolves that originate from Northern America that were imported by the government to be trained as guard dogs for the military, and that didn't really work out as they intended it to. So yeah, but I don't want to. Can't train wolf, yeah. Not at all. But I don't want to spoil the tour too much for you guys. Okay. So I'll quickly show you guys the waiting. Okay. இவனுங்க பாருங்க இங்கே நான் நார்த் அமெரிக்காலேருந்து, அதான் இங்கே வந்து wolf இல்லை. அதான் யோசித்தேன் ஏன் இங்கே wolf இருக்குதுன்னு. நார்த் அமெரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு. Make you guys as comfortable as possible. You can use the restroom. Is that little building right over there? Okay. The entrance is just past the shadow netting, and we do have a merch shop if you guys want to have a look in there as well. Okay. And we do have a merch shop if you guys want to have a look in there as well, but that can happen after the tour too. It's like So where are the wolves? Oh, at the other side. we'll see them Oh, soon. okay. And one of the tour guys will be with you guys. We do tours on the hour if you guys are willing to wait. Okay. Otherwise, I'm sure we will be able to manage to squeeze a tour in 10 minutes time. Okay. Sure. 10 minutes. Okay. Okay. I will let you know. Thank you very much. ஸோ இந்த நரிங்களை கொண்டுட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஆர்மிக்கு காட் டாக்காக வைக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்திருக்கானுங்க. பட் நிறைய ட்ரெயின் பண்ண முடியாது, அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆயினோட அந்த நிறைய இங்கேயே செஞ்சுரி மாதிரி வச்சுக்கிட்டானுங்க நினைக்கிறேன். ஒரு 20 நரி வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. பட் வந்ததுக்கு நம்ம பார்த்துட்டு போகலாம். டாய்லெட் போவோம். எங்கே போனாலும் டாய்லெட்டை போய் பார்க்கணும். ஓகே, டாய்லெட்டுக்கு ஜூம்லாம் இருக்கு. only 5 hours. அங்கே இருக்காங்க. Okay, do you mind if I shoot? Not at all. Okay, As long thank as you. I won't get hurt from shooting. No. You won't. I love your earrings. Thanks. I'm stretching so that I can put a Put nice it- piece. okay. First of all, I just have a request. While you guys are still smoking, smoking will not be allowed during the tour. Okay. And wolves in general are very shy and timid animals. So if we disperse too much, if we don't stay together, we're not going to see any wolves.
Oh, okay. Yeah, they will just go into hiding. Okay. So that's the one thing that I'm going to ask, if we can just try and stay together. You'll also hear that I speak quite quietly, softly when I am around them, just to respect their space and to allow them to come as close as possible if they would like to. Yeah, at the moment we've got 22 animals under our care. Okay. The ones you see there on the side. And one of them is a hybrid. She's a wolf dog. The one in the corner is a Hara at the bottom. But the rest of them are all again to the Tsitsikamma Wolf Sanctuary. We are the first of its kind in South Africa, established in 2001. So operational for 25 years. 25 years. Yeah, I mentioned there 22 animals under our care, 21 great timber wolves and one hybrid, the wolf dog. These two, Katski, the male on the right, Tatanka, the female on the left. They are already 6 years old, and they are a brother and sister pair. Now, unfortunately in South Africa we are struggling with people breeding wolves, especially for the exotic pet trade here in South Africa. So none of these animals have been brought in from the countries where they originate from. Which is really sad. It is South Africa, so it goes extremely unpoliced. It's also easy to ship a wolf around when they're young, because no one's going to ask you, is it a wolf or is it a dog? If you say it's a dog, they're not going to question it. Correct. Okay, so it is quite easy to move them about when they're young. But like I mentioned, it's quite a novelty, and when the novelty fades, then they reach out and look for places like us. So we're not a rescue facility, which means we don't go to homes and take wolves away from people. They need to realize by themselves, well, it's not working out, and then we make use of the term surrender. So these animals have been surrendered into our care. Yeah. We provide a safe haven for them to outlive the remainder of their days. இவங்க தான் காட்டில் போயிட்டு வெளியே போய்ட்டு அடிச்சு விட்டு தான் அவனுங்க வந்துட்டானுங்க. இவனுங்க வீட்டு பக்கம் போயிட்டு கம்பத்து நாய் அடிச்சு விட்டு நரி பார்க்கவும் குகைக்குள்ளலாம் போகிறோம். ஆமாம், திராட்சைப்பழம் இது பாருங்க. ஆமாம், காய்ச்சிருக்கு. கிரேப்ஸ் காய்ச்சிருக்கு. புளிப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்குமா? அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டீங்க. அதான் ஒரு கொத்தா கழட்ட பாருங்க எங்கே இருக்கு. புளிக்குதா? வைன் சேருது. அதாவே இல்லை. அதான் ஒரு கதை இருக்குமே, நரி வந்து திராட்சை பழம், இது அவுத்திக்கீரை பழம் மாதிரி இருக்கு, அமுத்தினோம்னா கை சோப்பாயிருமா? ஆமாம். We stepped into something, we did have a look, there's nothing broken, we literally just stepped into something that's sensitive. Now, when it comes to hunting, wolves make use of those endurance skills to tire their prey out. So they're going to single an animal and then start running with it. A wolf can do 8 kilometers an hour for between 10 and 12 hours continuously. And it can also maintain its Benjamin and Lou. Hello, big boy. இது பேர் அனுக். பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்கு. இது பேர் நிலாக். இது பேர் நிலாக், இது பேர் அனுக். நைஸ் நேம். What is Anuk means? I do not know. African language? No, it sounds Egyptian. Anuk. Like the Egyptian king. Yeah. Oh, she's shredding. Oh, okay. So all the okay. Yeah, but he is our biggest male, and he's also not sterilized. Okay. So full. அது பார்க்கறது ஒரு மாதிரியா பார்க்குது. பட்டுன்னு போட்டுருந்தோம். சக்குன்னு விரல கடிச்சிச்சு. காமிச்சிட்டு போகிறீங்க.
Anouk? Is het lekker, boykie? Anouk? Oh, once more. எவ்வளோ பெருசுக்கு இருக்கு பாருங்க. ஓகே தான். சரியான பெருசு தான். சரியான பெருசு. நாயோட பெருசாக இருக்கு. இல்லை தொண்டு நாய் மாதிரி தான் இருக்கு. அவன் வேறியா நாங்கள் போட்டுக்கிட்டு வந்தவனே தான் அவனை போட்டு வந்து இறங்குறது தான் அவனும் கூட தான் அது கூட விடும். இல்லை நாய் Let me see if I can make. மாட்டுது. கூட்டிகிட்டு வந்து நிறைய ஊற விடணும்னு காம்பான்னு பார்த்தா விலகரிச்சி உள்ள விட்டுக்கிட்டு இருக்கேன். திராட்சை பழம் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு. ஃபுல்லாக காய்ச்சிருக்கு திராட்சை பழம். Nice. It's not a table grape. It's Yeah. more for It's vegan wine. wine. And you push it out of the skin, but I'll try find the best possible one. Like it has to be as dark as what it can be. இதான் இது. And push it out of the skin. But yeah, sometimes it's tarty, sometimes it's sweet. Oh, this one is sweet. Sweet. Thank you. Did everybody have one? This one is nice. Yeah. But but doesn't taste like your average grape. Yeah, especially make it Wine and vinegar. Yeah. Nice. Thanks. You're welcome. So it grows all around here. We cut it back and then it comes out again, and it takes about from December till now for the fruit to ripen. Yeah. What do you guys do with the fruits? Oh, we compete with the birds. The birds eat more than we can. Yeah, but we've got lots. That's. Is that a nice place? Yeah, I like it. How big area? Yeah, sure. That was good. கிளம்புறோம் அங்கேருந்து. Okay, what are these trees? Fine. Yeah, what they use the wood for? Because I'm seeing they Cheap flooring. furniture Mostly, yeah, furniture, cheap fine. and firewood and stuff like that. Yeah, it's not the best firewood. Is You it? don't want to Burn. pry on pine, no. Why?
if you want to make fire for your winter, Heating the house. yeah, but then it's fine. But to cook with pan is not good. Smell? Oh. Your food's gonna taste like. Yes, that's specially doing for a timber. Is it? Timber, is it? Yeah, the Flooring, furniture, cheap cheap flooring. Cheap flooring, but it's a very big industry. I Like see. this. அந்த பின்னால இருக்கு அது. கொச்சாய் cheap கட்டை. one, கொச்சாய் கட்டை மாதிரி. Cheap, cheap one. Cheap one. ஓகே. ஏன்னா இங்கே வரும்போது ஃபுல்லாக இந்த சவுக்கு மரம் எல்லா இடத்துலையும் நட்டு வச்சுருக்கானுங்க. Natural forest. அதான். No, that's not fine. தான் சாப்பிட்டோம். சாப்பிட்ற வீடியோலாம் கேட்டிருந்தீங்க சில பேர், அங்குள்ள சாப்பாடெலாம் காட்டுங்க அப்படின்னு. இங்கே உள்ள சாப்பாடு வீடியோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆப்பிரிக்கா சாப்பாடு இது இருக்குது அது இருக்குன்னு. இங்கே முக்கால்வாசி சாப்பாடு வந்து நீங்கள் வெஸ்டர்ன் ஃபுட்டில் போய் சாப்பிட்றீங்களா, பர்கரு, ஃபிஷ் அண்ட் சிப்பு, அப்புறம் இந்த கிரில் பாக்கு, அந்த மாதிரி தான் வெஸ்டர்ன் ஃபுட்டில் நம்ம மலேசியாவில் சாப்பிட்றோம்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இதே தான், இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த ஆஃப்ரிக்கா சாப்பாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ஒன்றும் சாப்பிடல. ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஆஃப்ரிக்காவில் அந்த டான்ஸ்லாம் ஆடி இருந்தோமே, அங்கே சாப்பிட்டோம். மற்றபடி நம்மளுக்கு சாதாரண இந்த வெஸ்டர்ன் ஃபுட் தான், சாதாரண சாப்பாடு இல்லை, நல்ல சாப்பாடு. ஆனால் வெஸ்டர்ன் ஃபுட் நீங்கள் மலேசியாவில் வெஸ்டர்ன் ஃபுட்டில் சாப்பிட்டிங்கன்னா கிடைக்குமே, அந்த மாதிரி சாப்பாடுங்க தான். எல்லாம் யங் ஃபிகர்ஸாக போகிறாங்க பாருங்கள் வாக்கிங்க்கு. ஸோ இப்போ இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் நடக்க போவோம்னு நினைக்கிறேன். அப்போ எங்கே போகிறோன்னு பீச்சுக்கு போகிற பாதை. ரெஸ்டாரண்ட் முன்னுக்கே இருக்குது. போயிட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துருன்ட்டு சாப்பிட்ட சாப்பாடலாம். இன்றைக்கி நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னா, பீஸா ஒரு ஸ்லைஸ், ஃபிஷ் அண்ட் சிப் ஒரு ஸ்லைஸ், அப்புறம் பாக் ரிப் ஒரு ஸ்லைஸ், 3 சாப்பிட்டோட வயிறு நெஞ்சிருச்சு. இந்த இடத்துல வரும்போது சத்தம் கேட்குது. இங்கே பாருங்க காடு எப்படி இருக்குது, சத்தம் அலை சத்தம் பயங்கரமாக கேட்குது. பக்கத்துலேயே கடல்னு நினைக்கிறேன். டாக் கூட்டிகிட்டு வரலாம் அந்த பீச்சுக்கு. லீஷ் போட்டு டாக் ஒன்று, லீஷ் போடலைன்னா போக முடியாது. அந்த மாதிரி இந்த குருவி விடுற இடம் இந்த குருவி. பீச்சை பாருங்களா, எப்படி இருக்கு பாருங்க. குளிக்க முடியாது, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இப்போ போட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா கரையா முடிஞ்சு போட்டுக்கு வந்துடும். அடுத்த ரூம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வீடு. மேலேருந்து இறங்கி வந்துட்டோம். இவங்களாம் தான் நம்மளை செக்இன் பண்ணி விடுறாங்க. All this? And we have got very nice one. Okay, you show me first, where's the kitchen? Okay, Camera. We have got 2 fridges. You have to choose which one you want. One can fill up beer, If you want another to one is your அந்த ஏரியாலேருந்து வந்துட்டோம். அடுத்த வீட்டுக்கு இங்கே ஒரு 2 நாள் தங்க போகிறோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி டிசைனு. கடல் ஓரத்துலேயே பாருங்க, எங்கள் வீட்டு கீழே இப்படி இருக்குது இதோட ஸ்டைலு. வாங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஓகேவா? இது வெளி ஏரியா. உள்ளே பூந்தனோட டைனிங் ஏரியா இருக்குது. ஃபுல்லாக சாலிட் வுட், ரொம்ப கார்டன் ஸ்டைலில் க்ரீனாக வச்சுருக்காங்க. இங்கே தண்ணி கீழே
இது ஃபர்ஸ்ட் ரூம்பு. நான் அங்கே தான் படுக்க போகிறேன். இங்கே தான் தண்ணி இருக்குது பாருங்கள் முன்னுக்கு. ஸோ கணேசன், தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் த ஹவுஸ். என்ஜாய். ஓகே. ஸோ இது வந்து லேப்பா பண்ணுற ஏரியா. இது இன்னொரு ரூம்பு அகெயின் கடல் ஒன்றுலே. ஸோ இங்கே வந்து இன்னொரு ரூம் இருக்குது, பாத்ரூம்பு. இங்கே ஒரு ரூம்பு, இங்கே ஒரு பாத்ரூம்பு, இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது எல்லோரும் பாய்க்கிறது. இது ஒரு ரூம் இருக்குது டபுள் பெட் போட்டு. ஸோ வீடு வந்து ரொம்ப யூனிக்கான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாய்ஸஸ் ஆஃப் திங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது. அவங்களோட ஜாமான்லாம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம். கடல் இங்கே இருக்குது. இப்போ போயிட்டு கடலில் குளிக்க போகிறோம். யாரும் தடுக்க முடியாது. அதான் கோல். ஸோ ஆப்பிரிக்காவுக்கு வந்து 18வது நாள் கடலில் பாய்வோன்னு நினைக்கிறேன். இந்தியன் ஓஷனில் இன்றைக்கி கேம்ப் ஃபயர் கூட செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஓ ஓகே, வெரி குட். குளிரும் அதான். ஸோ தண்ணியில் இறங்குறோம், இன்றைக்கி குதிக்கிறோம், குளிக்கிறோம், நீந்தி பங்கோருக்கு போகிறோம். ஓகேவா? வந்தனோட குருஜி பாஞ்சிட்டாங்க தண்ணியில். செம்ம குளிர் போல இருக்குது. நடுங்குனாங்க லேசாக. இப்போ நான் எங்ககிட்ட நைஸாக கதையை விடுறாங்க, சரியான சூடுன்னு சொல்லிட்டு. இந்த கதை தெரியும் எங்களுக்கு. இதுக்கப்புறம் சரா இங்கேருந்து பல்ட்டி என்னது நான் என்னது குப்பரை அடித்து தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு குதிக்க போகிறாங்க இங்கேருந்து. ஏஞ்சி நில்லுங்க. யூ ஸ்டாண்டிங்? கேன் ஸ்டாண்ட்? நிற்க முடியுதா? நிற்க முடியுதா பாப்போம்? ஓகே, முழுகுறாங்க. பார்த்து முழுகுங்க. இல்லை அவங்க ராமப்படுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வேணும்? மலைக்கு அந்த சைடு போயிட்டு பிள்ளைங்க ஆள் பார்க்க மாட்டாங்க. ஸ்விமிங் டைம். அந்த காலத்திலே அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்க அந்த காலத்துல என்ன. எல்லாரும் போயிடுச்சிங்க. இப்போ அடுத்து எல்லாம் கடலில் இறங்கிடுச்சிங்க, தயாவை தவிர்த்து. இப்போ என்னோடய டேர்னு. ஓகேவா? நானும் கடலில் இறங்க போகிறேன். நான் கடலில் குளித்தா தாறுமாறாக குளிப்பேன். ஸோ அதனால் நான் வீடியோவில் காமிக்க மாட்டேன், பயந்துடுவீங்க பார்த்தீங்கன்னா. உங்களால் அதிலேருந்து மீற முடியாது. ஓகேவா? ஓய், தயாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, குளிக்க போகிறோம். மார்னிங் நேற்று இங்கே தான் தூங்கினேன். செம்ம குளிர். ஜன்னல்லாம் சாத்தி கீத்தியும் கடைசியாக இந்த ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் தூங்கினேன். அப்பயும் குளிர். காலையில் எழுந்திரிச்சா நம்ம கணேசன் வந்து கிளாஸ் நூடுல் ஆப்ரிக்கன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டேன். ஆப்ரிக்கன் ஸ்டைலு. ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ. எஸ். ஸோ உட்காந்து இங்கே கடலை பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று போட்டுட்டு நம்மளோட நாளை தொடங்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பேசிக் பிளான் என்னென்னா, சாப்பிட்டுட்டு இங்கே லேப்பா பண்ணுவோம். லேப்பா பண்ணிவிட்டு மேபி வெளியாகிட்டு இங்கே உள்ள ஆக்டிவிட்டிலாம் போய் பார்ப்போம். தானே கணேஷ்? வெளியே உள்ள ஆக்டிவிட்டிலாம் போய் பார்த்துட்டு தென் லன்ச் வெளியே எடுத்துருவோம். அப்புறம் லன்ச்லாம் வந்துட்டு தென் டின்னர் வில் ஹேவ் அட் ஹோமில். ஆமாம் ஆமாம், இன்றைக்கி வந்துட்டு நான் டின்னர் நான் சமைப்பேன் நினைக்கிறேன். ஸோ சோறு சாப்பிடுவோம் இன்றைக்கி ராத்திரி. நான் பிளான்.